என்ன ஏரியா கலகலன்னு கிடக்குதா? எல்லாம் ஒண்ணே வந்தோன்னதே. அப்பா காட்டுக்கு போய் காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. காவல் கருத்துமா இருக்கணும். வள்ளியம்மா கூட காவல் முடிந்தார் வரை துணையோட இருக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்பா சொன்னபடி காவலுக்கு போகணும்னா மனசு திருப்தியா இருக்குங்க. மனசுல இருக்க ஆசையெல்லாம் ஓ மனசு மாதிரி யாருக்குமே இல்லம்மா. என் மனசு மாதிரி எனக்கு தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மனசு இருக்கும். என் மனசு மாதிரி உண்மையாலுமே இங்க யாருக்குமே இல்லை. தங்கமான மனசு. எப்படியா அடமானம் வைக்க போலான்னு தெரியுறீங்க. அதனால அவரை நினைச்சு என் மனசுல இருக்க ஆசையெல்லாம் விடல. விடல புள்ள நேசத்திற்கு சிவத்த புள்ள பாசத்திற்கு அழகர் மலை காற்று வந்து தூது சொல்லாது. சாமானை ஏற்றிக்கிட்டு வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு வாங்க மச்சா நாடகத்தை பார்த்துட்டு போங்க. அப்படியாவது கூப்பிட்டு இப்போ அங்கிட்டு போய் இப்போ நம்ம நினப்புலே புளிய மரத்தில் சாத்திராம. அதனால எனக்கு அடுத்து ஒருத்தி இருக்கா அன்பானவ அழகானவ. அந்த அழகி வரட்டு இந்த பொசிஷனில் படுத்து இப்போ இந்த பொசிஷனுக்கு மாதிரி இருக்கீங்க. சரி படுங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்ல வச்சு அது பார்க்கடல்ல பரமசி வச்சு பெருமாள் படுத்திருக்க மாதிரியே படுத்திருக்கீங்க. பரமசிவம் படுத்த மாதிரி இருக்குன்னு சொன்னா பெருமாள் படுத்த மாதிரியே படுத்திருக்கீங்க. என்ன உங்க காலுக்கு அடியில ஒரு ஆள் உட்காரணும். நான் வேணா வரவா? பாம்பு
ஆமா 5 தலை நாகம் அங்க ஒரு தலையே காணாம 5 தலை எங்க எந்திரிக்க போகுது. அவன் வரட்டு, எல்லாரும் ஒன்னா காவலுக்கு போகணும். காவல் கண்ணு கருத்துமா பார்ப்போம். மாடு சம்பா நெட்டி ஆயிட்டா என்னடியாச்சு? ஏண்டி என்னடி கூசுது? ஏன் கூசுது உனக்கு? புதுசு இல்ல. ஓ பிரஸ் பீஸா? இன்னும் கைப்படாத ரோசா. கை மட்டும்தான் படல. ஆமா, மத்ததெல்லாம் போட்டு உழைப்பிட்டாங்க. முகரம் அகலமா படுத்தி ஐட்டாலே அது கடிச்சு இல்ல ஐட்டத்துல அது கடிச்சு அண்ணன் நடந்து அச்சமட்ட போல இருப்பே அச்சமட்ட போல இருப்பே நடப்பே இங்கடா சினி வட்ட போல இருப்பே மியூசிக் பார்ட்டி சொல்லடி ஜில்லு. என்ன அடி நொறுக்கி அல்றிய? எல்லாம் உன்னை பார்த்தோன்னே இப்படி எங்களுக்கு ஏறுது பவர். ஏறுதா? ஆமா. பிராடு. என்ன பிராடு? இறங்குதுன்னு சொல்லி எங்கிட்ட ஏறுது உன்னை போட்டு. ஏய் உண்மையிலே ஏறுதுடி. இந்த பனியில எங்கன இருக்குன்னே தெரியாம கிடக்கு. ஏய் சும்மா ரெடி, உன்னை பார்த்தோன்னா அப்படித்தான் எங்களுக்கு இருக்கு. பவர் ஏறுது. அது தொலைட்டேன். என் கம்பெனி எடுத்து வருவாள் எங்க ஆளக்கானா? என்ன கம்பளை செஞ்ச ஏனியா? ஏனியா? ஏனி இல்ல, என் கம்பெனி. கம்பெனினா என்ன கம்பெனி அது? என் செட்டு. என்ன சேவிங் செட்டா? ஐயோ என் ஜோட்டு பிள்ளை. ஜோக்கு பிள்ளையா? நானும் அவளும் ஒரு சோடி. ஒரு 2 பேரும் பிரியவே மாட்டோம். எங்க போனாலும் பிரிய மாட்டியா? நாங்க 2 பேரும் நகமும் சதையும் மாதிரி. அடைச்ச இப்படி ஒரு தோழியா? எங்க ஆத்துக்கு போனா கூட ஒன்னாத்தான் போவோம். குளிக்க போனா ஒன்னா போவோம். ஒண்ணுக்கு போனா ஒன்னா போவோம். ஒரு தட்டில் தான் சாப்பிடுவோம். ஒரே தட்டில் ஒரு பாயில தான் படுப்போம். ஒரு தட்டில் ஒரு பாயில.
நன்கொடை வழங்கிய மச்சான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அடடடடடடா. நாங்க முத்துராஜ், நாங்க ஏன் 2 பேரும் கல்யாணமே பண்ணாம இருக்க தெரியுமா? எதுக்குடி கல்யாணம் பண்ணாத 2 பேரும்? கல்யாணம் பண்ணா புருஷன் ஒருத்தர் வந்து எங்களை பிரிச்சிருவான். ஆமா, ஒரு புருஷன் வருவாரு. அதுக்காகத்தான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. ஆமா ஆனா கல்யாணம் பண்றதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். சரி, 2 பேரும். ஆமா நாங்க வச்சிருக்கோம். அதுக்கு மேல கல்யாணம் பண்றதா இருந்தா ஆ. நாங்க 2 பேரும் ஒரு புருஷனை தான் கட்டுவோம். போடி, ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணா 2 பேருக்கு சக்கலாத்தி சண்டை வரும்ல? வராதே. வரவே வராது. அவ கூட நான் போய் சண்டை போட போறேன். 2 பேரும் சக்கலாத்தி சண்டை வரும். அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா அது? வாரத்துல எத்தனை நாள்? 7 நாள். அதுல 7 நாள்ல 3 நாள் அவ வீட்டுல இருப்பாங்க. சரி, 3 நாள் அவ வீட்டுல இருப்பாரு. இடப்பட்டு ஒரு நாள் இருக்குல்ல, அந்த ஒரு நாள் ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஏற்றி படுத்து கிடப்பேன். ஏன் குளுக்கோஸ் ஏத்துறேன்? அடுத்த வாரத்துக்கு அவன் ரெடி ஆகணும்ல. ஐயா, இதே வேலையா தெரிஞ்சான்னா கண்ட காலத்து சாவாவேன். அப்ப 2 பேரும் காலி பண்ணணும்னு பாக்குறியால? அப்படி இல்லைன்னா நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். என்ன யோசனை? மாசத்துல எத்தனை நாள்? 30 நாள். 30 நாள். 27 நாள் என் வீட்டுல இருப்பாரு. 3 நாளைக்கு அவ வீட்டுல இருப்பாரு. அது கண்டிப்பா. அந்த 3 நாள் நம்ம கடையடப்பா இருக்கும், அவன் ரெஸ்ட்ல இருப்பான். பாத்தியா? அதுக்கு தான் அவன் ஐடியா பண்றா. அடியே, என்னடி என் மனசு கஷ்டத்தை நான் யார்கிட்டடியும் இனிமேல சொல்லட்டும். நான் எதுக்குடி இருக்கேன்? நான் தானே உன்னோட உயிர் தோழி. அதனாலதான் இப்ப உங்கள்கிட்ட தானே எல்லாத்திலையும் சொன்னேன், எதுவா இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஒன்னாத்தான் செய்வோம்னு. பெண்ணா பிறந்ததே பெரும் பாவம்டி. ஏண்டி அப்படி சொல்ற? மாதவராய் பிறப்பதற்கு மாதவங்கள் செஞ்சிருக்கணும். மாதவனை செய்யணுமா? மாதவனை செய்ய வேண்டாம், மாதவம். அடிப்பாடி. பெண்ணா பிறந்ததுக்கு மண்ணா பிறந்திருந்தாலும் 4 பேர் போட்டு பிணைஞ்சிருப்பாங்க. என்ன பிணைஞ்சிருப்பாங்க? அம்பானை செய்யறதுக்கு தான். சரி சரி. பெண்ணா பிறந்த என்னத்தை கண்ட? இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்திருந்தா கவலையே இல்லை. ஏன் அப்படி சொல்ற? என்கிட்ட ஒரு கோமணத்தை கட்டி விட்டாலும் ஓடி போய் பிழைச்சுக்குருவாங்க. நம்ம அப்படியா? அப்புறம் 5 வயசு வரைக்கும் எந்த கவலையும் இல்லை. சரி, அம்மனை குண்டியா கூட தெரியலாம். ஆமா, நான்லாம் நல்லா தெரிஞ்சு. குழந்தை தானே, கண்டுக்க மாட்டாங்க. நான்லாம் எத்தனை வட்டம் பார்த்துருக்கேன். இப்போ இது என்னன்னா, ஒரு 6-7 வயசு ஆச்சுன்னு வையேன், வம்ப பெட்டிக்கோட்னு ஒன்று தைச்சு மாட்டி விட்டுருவாங்க. ஆமா, பொட்டக்கலதை மேலே கட்டி தலையாத இந்த படியினை போட்டுக்கோ. பொம்பளை பிள்ளை எப்படியா தெரியுறது? அப்படி போட்டு விட்டுருவாங்க. நம்ம உரச்சாக்கு மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டே அலையணும். ஒரு 12 வயசு ஆச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. அங்க போகாத இங்க போகாத அவனை பார்க்காத. ஏன் அப்படி அனுப்ப மாட்டேங்கிறாங்க? அது 12 மணிக்கு மேலே நம்ம பெரிய மனுஷி ஆகும்ல. பெரிய மனுஷினா வயசுக்கு வருவோம்ல. வயசுக்கு வர்றதுனா ஐயோ, அந்த இது ஒரு பக்குவத்துக்கு வருவோம்ல. என்ன பக்குவம் அப்படின்னா? அதுதான் அந்த இது. எது? கை உதறதா? அது இல்ல. இப்ப நம்ம ஓடி போய் கீழே விழுந்துடுறோம். சரி, மண்டை உடைஞ்சிருது. மண்டை உடைஞ்சிருச்சு, ரத்தம் வந்துடும். அதே மாதிரி தான் அது. எங்க? அங்கதான் விடு, அதை அப்புறம் பேசிக்கிறோம். அந்த வயசுக்கு வர்றதுங்கிறது எப்போ வேணாலும் நடக்கலாம். சரி, வீட்டில் இருக்கும்போது ஆகலாம், விளையாண்டு இருக்கும்போது ஆகலாம், பள்ளிக்கூடம் போது ஆகலாம். அது இடம் பொருள் சொல்ல முடியாது. அது என்ன நாளைக்கு வருது, அது என்ன நாளைக்கு வரேன்னு தந்தி கொடுத்துட்டு வரப்போகுது, திருத்துப்புன்னு தான் வரும். சரி, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அப்படி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் நம்மளை வெளியே அனுப்ப மாட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆகுறாங்க. சரி, நான் எப்ப ஆனேன்னு தெரியுமா? எப்ப ஆன? அந்த கொடுமை எங்க? அது ஒரு கொடுமையாடி, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எனக்கு அது கொடுமை தாண்டி. சொல்லு. சிரிக்கு மக சிரிக்கி சறுக்கு விளையாடும் போது தான் சடங்கானே. சறுக்கு விளையாடும் போதுன்னா நீ மதுரை வரைக்கல? ஆமா, நீ மதுரையில் தானே இருக்க? மதுரையில தானே இருக்கேன். நானும் மதுரையில் தான் இருந்தேன் கொஞ்சம் காலம். அப்ப நடந்ததுதான் இந்த சம்பவம். அந்த 15 லட்சம் அதை விடுதி, அந்த வயிற்றுச்சலை கொட்டாத. மதுரையில ராசாசி பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்குல்ல? ஆமா, நீ தமக்கத்துக்கு இது அண்ணா நகர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட. அது நல்லா இப்ப பார்த்தோம்னா இப்பெல்லாம் சூப்பரா கட்டிட்டாங்கடி. பிரிச்சு கட்டிட்டாங்க. அப்படி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. எதுல? இந்த விளையாட்டு செவுத்துல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பூரா துருப்பிடிச்சு போய் இந்த சர்க்குலர் ரூம்ல உட்காந்து இப்படி. ஆமா, அந்த மேல இருந்து அந்த படிக்கட்டு மாதிரி சர்க்கிள், அதெல்லாம் பூரா துருப்பிடிச்சு போய் அங்க இது பண்ணி கிடந்துச்சு. சரி, அது கொடுமை என்னத்தை கேட்க. ஏன் அதுல என்னடி ஆச்சு? அந்த தகுடு நடுப்புறம் 2 அப்படி 2 இன்ச்சுக்கு அப்படி பேந்து அப்படி தூக்கிட்டு நின்றுருக்கு பிள்ளையாடு கணக்கா. இந்த சறுக்கிற இடத்துல நடுவுல இப்படி இப்படி தூக்கிட்டு நின்றுருக்கு.
நான் ஒரு கிறுக்கு முண்டை அன்னைக்கு நான் அரப்பாவடை கட்டி போயிருந்தேன். ஏன் அரப்பாவோட கட்டி போன யதார்த்தமா போயிருக்க. சட்டியும் போடல. சட்டி போடாமல போறது பொம்பளை பிள்ளை. அது நான் எப்பவுமே அது போட மாட்டேப்பா. பழக்கம்ல. அது போட்டா ஒரு மாதிரி எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி வருது. எது அடைக்கிற மாதிரி? மூச்சு அடைக்கிற மாதிரி குப்புன்னு அடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. கலட்டி விட்டா ஃப்ரீ ஆயிடுவேன். விறுவிறுன்னு பின்னாடி ஏணி வெளியா ஏறி இந்த சறுக்கில் இப்படி காலை அகட்டி உட்காந்து இப்படி சறுக்கு நல்ல ஏண்டி சிரிக்கிற? அடிப்பாவாட சுருண்டு முதுகுக்கு ஏறிக்குச்சு. மும்பாவாட காத்து கடைச்சு மூஞ்சியும் மூடிடுச்சு. என்ன பண்ண? தகுடு பேந்திருந்தது நான் பார்க்காம ஆமா பாவாடை மூடிடுச்சுல. இப்படியே போன கிருட்னு மாட்டி. எதுல? மீன் தூண்டி உள்ள மாட்டின மாதிரி கோர்த்து ஒரே இழுவ கிருட்னு இது வரைக்கும் இழுத்துருச்சு. அடிச்சு பாலம் பொழந்த மாதிரி தந்து இது வரைக்கும் பொழந்து போச்சு. அப்புறம் என்ன பண்ண? ரத்தம் ஆடரத்த மாதிரி ஓடுது. எப்படி அடைச்ச? நானும் 4 சாக்கு 3 சம்காலம்லாம் வச்சு அடைச்சு பார்த்தேன். நிக்கல. வீட்டில் போய் சொல்ல முடியுமா? கை கால் கிழிஞ்சா சொல்லலாம், மண்டை கிழிஞ்சா சொல்லலாம். சொல்ல முடியாது. சரி சொல்லாம மூடி வச்சிடலாம்னு பார்த்தா தகுடு துருப்பிடிச்ச தகுடு. சரி செப்டிக் ஆயிரும்லடி. சலம் முடிச்சுக்கிறோம். டிடி ஊசி போடணும். அப்புறம் வச்சு அமுக்கி எடுப்பாங்க. புருட்டு பயந்துக்கிட்டு பக்கத்துல பெரிய ஆஸ்பத்திரி இருந்துச்சுல்ல, அங்க ஓடுனேன். பெரிய டாக்டர் உட்கார்ந்துருந்தார். பெரிய டாக்டர்னா வயசானவரா? அந்த ஆஸ்பத்திரிக்கு அவர் தான் டிஎம். சரி. அவர்கிட்ட போய் சார் வணக்கம் சார்னு வாத்தா என்ன செய்யுது அப்படின்னார். சார் இங்கே பாருங்க சார்னு பிடிச்சி. ஐயோ டாக்டர் என்னானாரு? விழுந்தாம்பார் மட்டும் மயக்கம் போட்டு இழுக்குது கையை கால. என்னடா முண்டா நமக்கு வைத்தியம் பார்க்க வந்தா களி இவனுக்கு வைத்தியம் பார்க்கறதா இருக்கேன்னு. சரி பார்க்குறேன் தேடுறேன். ஒரு குழாயில் கூட தண்ணியே வரல. அப்புறம் என்ன பண்ண? மயக்கம் தெளியணுமே, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு மட்டும் மூத்திரத்தை பெஞ்சு மூஞ்சில சலம் விக்குன்னு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சதும் கேட்டான் பாரு கேள்வி. என்ன கேட்டாரு? என்னம்மா இப்படி எப்படின்னா, சார் நான் இந்த மாதிரி சறுக்கு விளையாடும் போது டேமேஜ் ஆயிடுச்சு. என்னாச்சு? டேமேஜ் ஆயிடுச்சு. நான் என்ன கட்டி கொடுக்காத புள்ள. சரி நாளைக்கு வாரவே சந்தேகப்பட்டு குத்தி குத்தி பேசுவேன். நீங்க ஒரு 2 தையலை போட்டு விடுங்க சார்ன்னு. எதுல? அவன் முதல்ல டெய்லர் இருந்து டாக்டர் ஆயிருப்பான் போல. சரி தைக்கிறேன் அளவு விடுன்னு கேட்டேன். எதை? நான் என்ன ஜாக்கெட் தைக்க போனேன். அளவு கொடுக்க இருக்கிறது ஒன்றும் எந்த அளவுன்னு கொடுப்பேன். கூட நீ இருந்தா கூட உன் அளவை காமிச்சு அந்த அளவுக்கு தைங்க. நான் சொன்னேன் சார் எனக்கு அளவு தெரியல, நானும் புதுசுதான், நீங்க உங்க சம்சாரத்தை அளவுக்கு வச்சு தைங்க என்ன. அது நான் அடிக்கடி பார்த்து புழங்குனது தான். அதுக்கு அவன் சொன்னான் பாரு. என்ன சொன்னாரு? என் முண்டாட்டி அளவுக்கு தைக்கிறதா இருந்தா இன்னும் 8 இன்ச்சு கிழிச்சு தான் உடனே பரவாயில்லையா. அப்ப அது தார்பாய் உலருக்கு. ஐயையோ நம்ம வீட்டில் போய் சோத்து பசையை வச்சு ஒட்டிக்கிறோம். சரி ஓடியாந்தேன். அந்த முக்கு தெருவில் செட்டியார் கடையில் ஒரு டியூப்பு 5 ரூபாய்க்கு ஒரு டியூப்பு விற்றாங்க. அதனடி பெவிக்குய்க்கு பேப்படியா பிடிக்குது. அடே அப்பா புடிச்சுச்சுனா கப்புன்னு ஒட்டிக்க முடியும். நானும் அளவு தெரியாம வாங்கி இப்படி பிதுக்கி விட்டுட்டேன். சரி மொத்தமா லாக் ஆக்கிருச்சு. ஐயோ அப்புறம் ஒண்ணுக்கெல்லாம் எப்படி போன? ஒரு வாரமா போகாம பூவாளியில போன மாதிரி அங்கிட்ட அங்கிட்ட பிரிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கு. இது எப்படியாவது சரி பண்ணணும்னு அவங்ககிட்ட கேட்கலாம். நான் ஒரு பொடி டப்பா வச்சிருக்கேன், எங்க அம்மா கொடுத்த மூக்கு பொடி டப்பா. ரொம்ப சந்தோஷம். அம்மா வரட்டும். அவங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நண்பர் ஓட்டுநர் முத்துலிங்கம் அவர்கள் இங்கே மிருதங்க வாசிக்கும் அருமை வைத்துனர் ஜெயராஜ் அவர்களுக்கு 500 உடன்படிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். சாமுவேல் ஆசிரியர் அவர்கள் டான்ஸ் அடிக்கும் மணிமேல் அவர்களுக்கு 101. எங்கே உன் பேர் என்னடி? உன் பேர் என்ன? ஹரிதரனியா? இல்ல ஹரிஹரன் அவர்களுக்கு 100 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார் சாமுவேல் ஆசிரியர். அன்பளிப்பு கொடுத்த ஆசிரியர் பிறந்த இவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். அம்மா 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 என்ன
இடம் கொஞ்சம் கலகலப்பா இருக்கிற மாதிரி. அம்மா வணக்கம். வாங்கம்மா வணக்கம்மா. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். எப்படி கலகலன்னு? அதானே என்ன இடம் கொஞ்சம் கலகலகலன்னு இருக்கு என்ன? இன்னைக்கு அப்பா புதுசா ஒருத்திய வேலை கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்படியா? அழகுனா அழகு, அம்புட்டு அழகு. ஏமா நீங்களும் ஒரு பெண்ணு தானே? ஆமாம்மா. அதுவே இன்னொரு பெண்ணை பார்த்தா அம்புட்டு அழகு அப்படின்னு ஒரு பொறாமையில சொல்ற மாதிரி இருக்கே. பொம்பளை புள்ளைய பார்த்தா அழகா அப்படி ஒரு கட்டை. ஏமா மணி மேல ஒன்னே விடவா? வேண்டாம் அம்மா, நான் உங்களுக்கு மருமக வேணும். சரி அதெல்லாம் அம்மா அந்த பெண்ணு எங்க ஆளை காணா? காட்டுக்கு போகணுமே, காவல பார்க்கணுமே. நீங்க பார்க்கணும்னு மறைமுகமா வச்சிருக்கேன். அடியே, எங்க ஆளை காணுமே? ஏய் மா ஏய் சீனா என்ன மாடு வந்துருச்சு. இந்த வந்துட்டேன். உங்க நடிப்பு உலக மகா நடிப்பு அவ்வளவு இருக்குது. வர காப்பி போட சொல்லுப்பா. எதுக்குடி வர காப்பி? அழுது தொண்டையை கட்டி போச்சு. நீ எதுக்குடி அழுத? அப்புறம் பெரிய சும்மா நம்ம போறது சின்ன காரியமா? இல்லடி பெரிய காரியம். ஐயோ இல்ல பெரிய விஷயம். முருகனுக்காக காவலுக்கு போறோம்டி. நம்பியாச்சு நல்லா இருக்காப்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா பாத்தீங்களா? அப்பா சந்திச்சீங்களா? இல்ல இல்ல அந்த ஆளை நான் பாக்குறதாவே இல்ல. ஏன் என்னாச்சு? மகா மட்டமான ஆளா இருக்காப்ல. ஏன் எங்க அப்பா பத்தி ஏன் அப்படி சொல்ற? நினைக்கவே அருவருப்பா இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க அப்பா மாதிரி ஒரு உத்தம புத்திரனை பார்க்க முடியாது. இப்போ உத்தம புத்திரனா உத்தம உத்தம. ஆமா அடிப்பாவி உத்தம அது என்ன புத்திரன். உங்க அப்பா எப்படி இருக்காங்க? நான் சொல்றேன் நீங்க நல்லவங்களா இருக்கீங்க. உங்க அப்பா மாத்துங்க. என்னது அப்பா மாத்துறதா? என்னடி இது? அதுல என்ன ஆதார் கார்டுல பேரையா மாத்த சொல்றது? இவங்க அப்பா செய்யற காரியம் சரியில்லடி. என்ன அப்படி செஞ்சாரு? இப்போ நம்மள புறம் சின்ன பிள்ளையில காட்டுக்கு போ காவலை பறஞ்சு சொல்லிட்டு அந்த வீட்டுல போய் அம்மாவை கட்டி பிடிச்சா எடுத்துருக்காப்ல. அம்மாவை கட்டி பிடிச்சு படுக்காம அப்புறம் ஆட்டுக்குட்டியை பிடிச்சு கொடுப்பாரு. அட அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சா நான் ஏன் கிடப்படுறேன்? சரி அந்த ஆளு ஏத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு படுத்துருக்காங்க. ராமசாமி மருந்தை குடிக்கிறோம்னு அலையிறான். இப்போ நான் தான் ராமசாமி சமாதானப்படுத்தி வாடா பெரிய இடம்னா அதெல்லாம் சேகசா நீ வேணா என்ன கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சி படுத்துக்கடான்னு சொல்லி நேரம் அவங்க கூட மொட்டை கூடியா படுத்துக்கிறது போடு. குளிக்க கூடல கூப்பிட்டுன்னு அவசரத்துல எச்சில் தொட்டு தொப்புல வச்சுட்டு ஓடியான்ட்டேன். ஏண்டி இதான் பண்ட மாத்து முறையா? இது பண்ட மாட்ட முறையில் முத்துராஜ். இது புதுசா இது ஒரு சந்தேகம். இதை போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களேப்பா. சரி இடத்த பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மனசு பிறகு விஷயத்தை எடுத்து சொல்லிடுமா? திந்தி நாக்கர் திரக்கு நாக்கர் திந்தி நாக்கர் திந்தினா திந்தி நாக்கர் திரக்கு நாக்கர் திந்தி நாக்கர் திந்தினா ஏல புகிரி ஏலமால வெயிலே அலல பாரோ அண்ணமே ஒயிலே ரதமால குருதே யமானி மாரிதி மாமனானி அலல குருதே யமானி கர்வானே மாமனானி திந்தி நாக்கர் திரக்கு நாக்கர் திந்தினா திந்தி நாக்கர் திரக்கு நாக்கர் திந்தினா முத்து முத்தா பச்சரிசி பச்சது போலே பச்சரிசி கமாது பாட்டு பாடுச்சு ஏ ராசா உள்ள கூத்து குலுகுரோசா பாட்டு படிக்கும் ஏ ராசா உள்ள கூத்து குலுகுது ரோசா அழுகுகிறே விளையாடு மகிழே எனக்கு எடுத்து பாட்டு பாடு போகிறே பொட்டகி நீ பொட்டு வச்சே பொட்டு விடாம சொல்லி வந்தே அவள பாடும் பண்ணவே வகிலே பொன்னகி நீ கனிமனோ பொடுது பாரு தேசமிக்கும் உனக்கு உலகமில்லை இப்போ
பெட்டி நிறைஞ்சு வச்சியா மச்சான்? ஆமாடி இவ்வளோ அகலமா இருக்கு. பார்த்தா ஒரு பாரமே குறைஞ்சது மாதிரி இருக்கு. ஏய் என்னடி பண்ற? போயிட்டு வா. எங்க? பஸ் ஸ்டாண்டில் 10 ரூபா அப்ப இங்கே ஃப்ரீ. அரியரணி ஃப்ரீ அரியரணி சூப்பரா இருக்குடி போட்டா. சரியா இருக்கா? செல்ஃப் எடுத்து தரேன். யார்கிட்டயும் இல்லாத மாதிரி இருக்குடி. அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இது வரைக்கும் யார்ட்டையும் பார்க்கலன்னு அர்த்தம். சரி சரி நீ போலியா? இதெல்லாம் பண்ணு. எனக்கு வல்லடி. அம்மா அங்க அங்கிட்டு போயிருக்காங்களா? ஏய் ஏய் ஒரு பொம்பளை பிள்ளை நீனு இந்த மாதிரி பண்ணலாமா? யா. நீ ஆண்கள் அசிங்கப்படுத்துறியா நீ? ஆமா ஆமா பெரிய ஆண்கள் அசிங்கப்படுத்துறியான்னு கேக்குறேன். பெரிய ஆண்கள். ஆண்களுக்கு என்னைக்கு மரியாதை கொடுத்து பழகடி. ஒரு பெண்ணு ஒரு பேருந்துல போறோம் அப்படின்னா பெண்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா முதல்ல எந்திரிச்சு இடம் கொடுக்கறது யாரு தெரியுமா? ஒரு ஆம்பளை தான் எந்திரிச்சு இடம் கொடுப்பாரு. தெரியுமா தெரியாது? இப்பவும் கூட கவனிச்சு பாருங்க. ஒரு பேருந்துல போகும்போது பெண்களுக்கு இடம் இல்லைன்னா உடனே ஒரு ஆண் தான் எந்திரிச்சு ஆம்பளையால தான் எந்திரிச்சு உட்காருங்கம்மா பரவாயில்ல அப்படின்னு இடம் கொடுப்பாரு. அப்பேற்பட்ட ஆண்களுக்கு மதிப்பு கொடுக்காம அசிங்கப்படுத்துறியா நீ? இன்னும் உங்களுக்கு உலக அனுபவம் தெரியல. என்ன? நமக்கு ஆம்பளை எந்திரிச்சு இடம் கொடுக்கல, ஆ அவங்களுக்கு எந்திரிச்சதுனால தான் நமக்கு இடம் கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம், என்னடி நான் ஏன் செஞ்ச அப்படி? ஆம்பளைகளை பழி வாங்க தமாஷா. ஏன் பழி வாங்குறாங்கள? அப்படி என்னடி ஆண்களை பழி வாங்குற அளவுக்கு நடந்து போச்சு? நம்ம ஒரு பொண்ணு பிள்ளைய ரோட்டில் நடந்து வரான். ஆம்பளை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப போஸ்ட் மரத்தை நின்றுக்கிட்டு இப்படி ஒன்று கடிப்பாங்க. பார்த்துருக்கியா மணி மேலே? ஆமாடி நிறைய பார்த்துருக்கேன். அது எதுக்குன்னு நினைக்கிறேன்? எதுக்கு? அவங்க அப்படி கவனிக்காத மாதிரி நின்று அடிப்பாங்க. ஆனால் வேணும்னே அவன் நம்ம பார்க்கணும்னு தான் அடிப்பாங்க. எதுக்கு? அவங்க என்னவோ பெரிய அணகொண்டா பாம்பு வச்சிருக்க மாதிரி முண்டை பூரா 1000 மீன் குஞ்சாட்டேன். இந்த ராஜசேகர்லாம் ஒன்றுக்கு இருக்கிறேன், பாதி பேண்ட்லேயே போயிடுது. அதை காட்டில் வாத்தியார் ஒன்றுக்கு இருக்கிறாரு, இங்கிட்டு உட்காந்து இருக்கிற இந்த பக்கம் போகுது வேட்டி வழியா. என்னடி போகுதா? ஓஸ் கனெக்ஷன் மாறி போயிடுச்சு உனக்கு. அதனால தான் பார்த்தேன். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், மூத்திரத்துக்கு மூத்திரம். ஏண்டி எதுக்கு உட்காந்து அடி பொண்ணு? இதெல்லாம் ஒரு பழி வாங்குறதாடி? நம்மளால முடிஞ்சது. அம்மா யோசிக்கிறாங்க. எப்படி ஒரு பழி வாங்குற குணம் உனக்குள்ள பறவைகளா வந்துருச்சு. திரட்டிடுவோமா? ஆலோலமா ஆலோலமா ஆலோலம் சோலோலமே ஆலோலம் ஆலோலம் சோலோலமே ஆலோலம் அறிவு இருக்கா இல்லையா? நீல பொம்பளை தானா? பொம்பளைன்னா அச்சமாட நானா பயிர் போட இருக்கிறதுல அது இல்லடி பயிர்ப்பு. சரி என்னடி இப்படி திரியிற? கீழே பாருடி. ஏய் ஏன் கீழே இல்லடி, ஓன் கீழே பாரு. எனக்கு நானேவா பார்க்கறது? ஆளுக்கு ஒரு வேலையா பார்க்கலாம். அடியே நீ என்ன பாவாடைய தூக்கி தெரியுதுடி. ஏண்டி உள்பாவோட கட்ட மாட்டியா? கீழே பாரு. ஆமா மூட வேண்டியதை மூடாம மெத்ததை மூடிக்கிற. முகத்தை தான் மூடணும். ஏன்? நாளைக்கு பார்க்குற என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என் மூஞ்சில முழிக்காத. ஆமா எவனாவது என் இதில் முழிக்காதுன்னு சொல்கிறானா? அப்போ மூஞ்சில முழிக்காகும் மூஞ்சியை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னு அடையாளம் தெரியாது. எப்படி சொல்ற? நம்ம நம்பர் பிளேட் எல்லாம் போட்டிருக்கோம். DN 63 DN 55 நம்ம கம்பெனிக்கு நம்பர் எழுதுற அவர்தான். அம்மா எதுக்குமா வம்பு? பாரு ஒழுங்கா இருந்து காவல் பாக்குறதா பாரு. எது செஞ்சாலும் தயவு தப்பா செஞ்சு நீ உள்ள போயிரு. நான் போய் யாரா ஆம்பளை இருந்தா கூட்டியாரு. ஏன் ஆம்பளை இல்லாம காவல் பார்க்க மாட்டியா? அத்தாடி சோறு இல்லாம கூட ஒரு மாசம் கிடந்துருவேன். சரி என்னால அது மட்டும் இல்லாம நீயும் நம்ம சாதி தானே? ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது எப்படியாவது போகையில நம்ம விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போறேன் வச்சுக்க. ஆலோலமா ஆலோலமா ஆலோலம் சோலோலமே
குளிக்க போனேன் மோட்டர்ல தண்ணி வரல. நான் என்ன அதுக்கு பொம்பளை எப்படியா வர்றது? குளிப்பாவல இருக்கா ஏய், மேல இழுத்து மூடுறி. எங்க வீட்டுக்காரோட என் பொண்டாட்டிங்கிறத கேவலப்படுத்திட்டிய நீ போடி. ஏண்டி அவங்க என்ன திட்டுவாங்கல்ல உன்னைய? நம்ம தானே இருக்க. யாரு இருக்கா? ஏய், யாரு? சேவிங் பண்ண போறீங்களா? மானத்தை மறைக்கிறேன். சோப்பு வாங்க வந்துட்டு நான் எப்படி குளிக்க? என்ன சோப்பு உனக்கு வேணும் சொல்லு, வாங்கிட்டு வரேன். 501 சோப்பு வாங்கிட்டு. எதுக்குடி 500 துணிக்கு போடுறது தெரியாது? அது போட்டு நல்லா தேய்ச்சோம்னா எப்படி தேய்க்கிறது? நல்ல பழம் வந்துடும். சோப்பு வாங்கிட்டு சரி, வாங்க. வாங்கிட்டு வரேன் போய். முத்துராஜனே போயிட்டு வா. அத்தனை அம்சமும் அப்படியே இருக்கு அவளுக்கு. பொம்பளை ஆசையே வராதாக்கு திருத்தவே மாட்டா போல இருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து அவளை வேலையை விட்டு தூக்குங்கம்மா அவளை. ஆளுக்கு ஒரு பக்கமா எனக்கு அவள் பாப்போம். சரிங்கம்மா. தவம் நம்ம ஞானிகள் எல்லாம் வரக்கூடிய இடம். அப்படி யாரும் வந்தா என்னை கூப்பிடுங்க. வேற இருந்தா நீங்களே பாத்துக்கங்க. போலாமா? இது வந்தாலும் பாத்துருவோம். தென்றல் நகர் சாத்தையா ராஜகுமார் அன்பு நண்பர்கள் சார்பாக அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியுள்ள அன்பளிப்பளித்த அன்பு இது எங்களுக்கு மனமார்ந்த நன்றி.